Hi friends, welcome to Showing Moon. இன்னைக்கு நம்ம ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு எப்படி பேப்பரில் பேட்டர்ன் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 இன்ச் வந்து நான் கீழே ப்ளவுஸ் மடிச்சு அடிக்கிறதுக்காக மார்க் பண்ணுறேன். இது வந்து லைனிங் ப்ளவுஸ் இல்லை, லைனிங் ப்ளவுஸாக இருந்துச்சு அப்படின்னா 1 இன்ச் விட்டால் போதும். இது வந்து சிங்கிள் ப்ளவுஸ் தான், ஸோ அதனால் நான் 2 இன்ச் விட்டுருக்கேன். இன்றைக்கி நம்ம போடுற பேட்டர்ன் பார்த்திங்கன்னா 34 சைஸ் ப்ளவுஸுக்கு உண்டான பேட்டர்ன் போட்டுட்ருக்கோம். அடுத்து ப்ளவுஸோட ஹைட்டு டோட்டலாக 14 எடுத்திருக்கேன். நீங்கள் கீழே 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதுக்கு மேலே வந்து 14 இன்ச் வந்து நீங்கள் மார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. இதுக்கு முன்னாடி வீடியோஸில் பாடியில் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது, அதை எப்படி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு உண்டான வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே புரியும். அடுத்து ஷோல்டர் வந்து மார்க் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணி அதையும் கோடு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ளவுஸோட சைஸு 34 சைஸு சொன்னேன் இல்லையா, ஸோ அது வந்து நம்ம 2ஆக டிவைட் பண்ணிக்கணும். 34 2ஆக டிவைட் பண்ணும்போது, அதாவது ஃப்ரண்ட்டு பேக்குக்கு எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 17 கிடைக்கிது. இதுதான் பேக்கோட அளவு. இது கூட 2 இன்ச் வந்து ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ டோட்டலாக 19 கிடைக்கும். அதை 2ஆக டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 9 கிடைக்கும். அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன் நம்ம 2ஆக நம்ம ஃபோல்டு பண்ணி நம்ம 2ஆக டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபோல்டு போட்டு தான் நம்ம வந்து துணியை கட் பண்ணுவோம். அப்போ வந்து அடுத்து 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டு போட்டு தான் நம்ம வந்து துணியை கட் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ அதனால தான் நம்ம வந்து 2ஆக டிவைட் பண்ணுறோம் நம்ம எடுக்கிற மெஷர்மெண்ட்ஸை. அடுத்து ஷோல்டர் வந்து எனக்கு டோட்டலாக 6.25 கிடச்சிது. அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க 6.25. அதுக்கப்புறம் நெக்கு வித்து, கழுத்தினுடைய அகலம் வந்து 3.25, அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஷோல்டர்லேருந்து நெக் வித்தை மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து 3 இன்ச்சு கிடைக்கும். அதுதான் நம்மளுடைய ஷோல்டருடைய வித்து. அடுத்து கழுத்தினுடைய உயரம் பார்க்கலாம். இந்த கழுத்தினுடைய உயரம் வந்து டோட்டலாக 8.5 இன்ச் வச்சுருக்கேன். அதாவது ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச்சு, அதுக்கப்புறம் கழுத்தினோட உயரம் ஒரு 8, டோட்டலாக 8.5 வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் மேலே 3.25 இருந்துச்சு இல்லையா, அதை கீழே மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம ஆம்ஹோல் லென்த்து பார்க்கலாம். நீங்கள் ஹாஃப் ஷோல்டர் என்ன வைக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய ஆம்ஹோல் லென்த்தாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் ஹாஃப் ஷோல்டர் வந்து 6.25 வச்சுருந்தீங்க. ஸோ ஆம்ஹோல் லென்த்தும் 6.25 வச்சுக்கோங்க. வச்சு அதையும் வந்து நீங்கள் மேலே வந்து ஷோல்டர் 3 இருந்தது இல்லைங்களா, அதே அளவு கீழே 3 மார்க் பண்ணி நீங்கள் பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா அளவுகள் மாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அங்கே ஷோல்டர் வித்து எவ்வளோ இருந்ததோ அதையும் கீழே அங்கே வச்சு நம்ம அதை மெஷர் பண்ணி நம்ம வந்து பாக்ஸ் போடுறோம். ஏன் நம்ம பாக்ஸ் போடுறோம் அப்படின்னா, ஆம்ஹோல் வளைவு வரையறக்கு அப்போ தான் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 9.5 எடுத்திருந்தோம் இல்லைங்களா, அந்த 9.5 மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 1.5 இன்ச் வந்து நமக்கு தையலுக்காக நம்ம விடுவோம் இல்லையா, அந்த 1.5 இன்ச் அதுக்கு அடுத்து இருக்குது. ஸோ ஆம்ஹோல் கர்வ் வந்து நம்ம 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 34 சைஸுக்கு 1.25 இன்ச் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கீழே ஷோல்டருக்கு கீழே நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோங்களா, அதில் வந்து பாதி எவ்வளோ இருக்கோ அந்த அளவு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து எனக்கு டோட்டலாக 5.25 இருக்குது. 5.25 பாதி வந்து எவ்வளவோ அதை வந்து நான் சென்டராக அங்கே மார்க் பண்ணிக்கிறேன். 3க்கு ஒரு கோடு கம்மியாக இருக்குது, அதை நான் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நான் ஆம்ஹோல் கர்வ் வந்து வரைகிறேன். இப்படி வரையும் போது உங்களுக்கு வந்து ஆம்ஹோல் கிட்ட எந்த ஒரு சுருக்கமும் எதுவுமே இல்லாமல் செம பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து அளவெடுத்து ஆம்ஹோல் வரைஞ்சி பாருங்கள்.
அவ்வளோதான், ஆம்ஹோல் வரைஞ்சாச்சு. அடுத்து வந்து கழுத்துக்கு வந்து வளைவு கொடுக்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப குறுகலாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1.5 இன்ச் எடுத்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் ப்ராடாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1 இன்ச் வச்சுக்கோங்க. நான் இங்கே 1 இன்ச் மார்க் பண்ணி கர்வ் போடுறேன். இந்த யூ நெக் தான் நம்ம வரைஞ்சிருக்கோம். அடுத்து இடுப்பில் வந்து எனக்கு டோட்டலாக 29 கிடச்சிது. ஸோ 29 நம்ம 4ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு பேக்குக்கு வந்து டோட்டலாக இடுப்பளவு வந்து 14.5 வரணும். அதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது ஒரு பக்கத்துக்கு நமக்கு 7.25 கிடச்சிருக்கும். அந்த 7.25 நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாட் பிடிக்கிறதுக்காக 1 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சைடில் துணி விடுவோம் இல்லைங்களா, மேலே 1.5 இன்ச் விட்டோம் இல்லைங்களா, அதே போல் கீழே நம்ம வந்து 1.5 இன்ச் விட்டுக்கணும். அடுத்து வந்து பேக் டார்ட் வந்து நம்ம எப்படி எடுப்போம்னா, ஷோல்டர் இருக்குது இல்லைங்களா, ஷோல்டர் வித்து அதில் வந்து சென்டராக பார்த்து மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு டாட்டோட வித்து வந்து நான் வந்து 3.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். சாரி, ஷோல்டரோட ஹைட்டு வந்து 3.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணி அதை ஒரு கோடு போட்டுக்கோங்க சென்டராக. இப்போ நம்ம இங்கே வந்து பேக் டாட் பிடிக்கிறக்காக 1 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம் இல்லைங்களா, ஸோ அந்த 1 இன்ச்சு வந்து கோட்டுக்கு இந்த பக்கம் 1/2 இன்ச்சாகவும் அந்த பக்கம் 1/2 இன்ச்சாகவும் நம்ம வந்து மார்க் பண்ணி ஸ்லாண்டிங்காக கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுக்கோங்க. இதுதான் உங்களுடைய பேக் டாட் வந்து நீங்கள் இந்த இடத்துல தான் பிடிக்கணும். நான் கட் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறபடி நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து நீங்கள் டைரெக்டாக பாடியில் மெஷர்மெண்ட் எடுத்து அதை வந்து ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி பேப்பரில் பேட்டர்ன் போட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு செம்ம பர்ஃபெக்டாக இருக்கும். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நான் என்ன இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து பேசிக்லேருந்து எப்படி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். இது வந்து பேக் பார்ட்டு நம்ம முடிச்சாச்சு. இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த 9.5 இன்ச்சுக்கு நம்ம செஸ்ட்டுக்கு மார்க் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அதுதான் நம்மளோட தையல் வந்து அந்த இடத்துல தான் வரும். அந்த 9.5 இன்ச்சில் தான் நமக்கு தையல் வரும். அதை வந்து நான் டாட்டாக போட்டிருக்கேன். அதுலேருந்து கீழே இடுப்புக்கு வந்து நான் கொண்டு வந்து முடிச்சிருக்கேன். இந்த இடத்துல தான் உங்களோட தையல் லைன் வரும். இப்போ நான் போடுற கோடு வந்து இங்கே தான் நீங்கள் கட் பண்ணணும். ஆனால் நீங்கள் இதை வந்து இப்போவே கட் பண்ண வேண்டியதில்லை. ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் கட் பண்ண மாதிரி நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு வந்து இங்கே நாச் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ துணி வந்து கீழே மடிச்சு அடிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே போல் 9.5 இன்ச்சில் வந்து நம்ம தையல் போடணும் இல்லைங்களா, செஸ்ட்டு மெஷர்மெண்ட்டு. ஸோ அந்த இடத்துல ஒரு நாச் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட உடம்போட அளவு. இங்கே தான் நம்ம தையல் போடணும், இந்த 9.5 இன்ச்சில். இப்போ நம்ம கழுத்தையும் கட் பண்ணிடலாம். கழுத்து நீங்கள் இவ்வளோ அகலம் வச்சுருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். நான் கொஞ்சம் வந்து கழுத்து வந்து கொஞ்சம் ப்ராடாக தான் போடுவேன். ஏன்னா ரொம்ப க்ளோஸ்டாக வச்சோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி நல்லா இல்லை. ஸோ அதனால தான் கொஞ்சம் அகலமாக வச்சுருக்கேன் நான். இது வந்து உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்றபடி உங்கள் கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ இல்லை உங்களோட கழுத்து எவ்வளோ வேணுமோ அந்தளவு மட்டும் நீங்கள் அகலம் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேக் பார்ட் கட் பண்ணி முடிச்சாச்சு. தேங்க்யூ.